ஞானப்பல் மேலே சதை வளர்ந்திருக்கா? ஞானப்பல் சரியாக முளைக்காம முழுசாக வெளியே வராமல் இருக்கும்போது அதன் மேலே சதை வளர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அந்த சதைக்குள்ளே போய் சேர்ந்து எரிச்சலை உண்டாக்கும். அந்த காரணத்தினால சதையில் வீக்கம் ஏற்படுவது, இல்லைன்னா நம்ம மெல்லும் போது நம்ம மேல்வரிசை பற்கள், கடவா பற்கள் அந்த சதையில் காயம் ஏற்படுத்துறதுனாலையும் அது வீக்கமடையலாம். இதை தான் நம்ம பெரிகோரோனைட்டிஸ்னு சொல்கிறோம். இதோட தீவிரம் பொறுத்து உங்களுக்கு அறிகுறிகள் வேறுபடலாம். வலி அந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து காது, தொண்டை பகுதின்னு சுற்றி பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சதையில் வீக்கம், இரத்த கசிவு, அல்சர் கூட ஏற்படலாம். அந்த சதையில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வாய் துர்நாற்றம் வரலாம். வாய் திறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகலாம். நாளடைவில் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் அது உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீக்கம் மற்றும் வலி உங்களுக்கு எப்போவாது வரும்போது அந்த இடத்த நீங்கள் ஒரு பல் மருத்துவர்கிட்ட போய் சுத்தம் செஞ்சு அதற்குரிய மருந்து மாத்திரைகள் எடுப்பதன் மூலமாக அதை சரி செஞ்சிடலாம். அந்த ஈரை சுற்றி இருக்க இடத்த நம்ம நார்மலாக சுத்தம் செய்கிறது கஷ்டம்ன்றனால அதே தொந்தரவு நாளடைவில் திரும்ப திரும்ப உங்களுக்கு குறுகிய இடைவேளையில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது ஒன்று அந்த சதையை நம்ம நீக்கிடுறது நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த ஞானப்பல்லை நீக்கிடுறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதை தவிர்த்து அந்த ஞானப்பல்லை சுற்றி வலி வர்றதுக்கான வேறு சில காரணங்களும் இருக்குது. அந்த ஞானப்பல்ல சொத்தை ஏற்பட்டிருந்தாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலோ அந்த வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே ஞானப்பல்லை சுற்றி உங்களுக்கு அடிக்கடி வலி ஏற்படும் போது அதை லேசாக விடாமல் அதற்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஞானப்பல் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பதிவு நான் பதிவிட்டிருக்கேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை செக் பண்ணி உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. நன்றி.